வணக்கம். ஒரு பெயர்ச்சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் வரும்பொழுது ஒற்று எழுத்துகளான மெய்யொற்றுகளான இக், இச், இத், இப் என்ற இந்த ஒற்றுக்கள் இடையில் வராது. பெயர்ச்சொல் என்பது நமக்கு தெரியும் இல்லையா, 6 வகைப்படும். இந்த 6ல் பொருள் பெயரோ, இடப்பெயரோ, காலப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர், இது மாதிரியான 6 வகை பெயர் சொல்ல ஏதாவது ஒன்றை பெற்று வந்து அதை தொடர்ந்து அந்த சொல்லை தொடர்ந்து செயலை குறிக்கின்ற சொற்களான பாடு, ஓடு, தேடு, இது மாதிரியான வினை சொற்கள் இந்த பெயர் சொற்களை தொடர்ந்து வரும்பொழுது இவற்றின் இந்த சொற்களின் இடையில் ஒற்றுக்கள் வராது. சான்று பார்ப்போமா? பாட்டு என்பது பெயர் சொல், பாடு என்பது வினைச்சொல். இப்ப இந்த பாட்டு பாடு என்றுதான் சொல்லணும், பாட்டு பாடு என்று சொல்லக்கூடாது. பரிசு கொடு என்றுதான் சொல்லணும், பரிசு கொடு சொல்லக்கூடாது. சொல்ல வராது முதலில். பரிசு கொடு. அதே போல உணவு தா, உணவு தா சொல்ல முடியாது, உணவு தா என்றுதான் சொல்லணும், அங்க ஒற்று வராது. அதே போல நம்ம இச்சு, செய் இருக்கு, செய் என்ற இச்சு என்பது இச்சில் தொடங்கக்கூடிய, சகரத்தில் தொடங்கக்கூடிய ஒரு வினைச்சொல்லான செய். இந்த செய் செய் வேலை என்ற பெயர் சொல்லுக்கு அடுத்து வரும்பொழுது வேலை செய் சொல்ல முடியாது. அதே மாதிரி சொல்லக்கூடாது, எழுதவும் கூடாது. வேலை செய்தான், வேலை செய்தான். சரிங்களா? ஆக நாம எங்க ஒற்றுக்களை சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தமிழ் எழுதும் பொழுது பிழை ஏற்படாது. சரிங்களா? நன்றி.